சார் நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் சார். எங்கள் பேர் பிரீத்தி. நாங்கள் வந்து 6 வருஷமாக இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம். அவர் கிளாஸ் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் எவ்வளோ நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். அவரை அரெஸ்ட் பண்ணது கூட எங்களுக்கு தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருந்தாங்க. போலீஸ்கிட்ட போய் கேட்டால் 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு 2 நாளாக தான் தெரியும். நாங்கள் நேற்று வந்து கேட்டால் அவர் சஸ்பெண்ட் ஆகிட்டாரு அப்படின்றாங்க. நியூஸில் வந்துச்சுன்றாங்க. இவ்வளோ நல்ல மனுஷனை இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் அவர் மட்டும்தான் சார் அவங்க ஃபேமிலியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கும் குழந்தைங்கலாம் இருக்குல்ல, அவர் தானே அவங்க ஃபேமிலி. இப்போது இந்த நியூஸில் அவரை பற்றி அசிங்கமாக போட்டால் அவர் என்ன சார் பண்ணுவார்? அவரும் பாவம் தானே. நாங்கள் இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம்னா அவர் நல்லவரன்றதுக்காக தான். ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவரை பற்றி தப்பாக சொன்னதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே 500 பேர் இருக்கோமே. ஒரு பொண்ணு சொன்னதுக்காக மினிஸ்டர் வராங்க, கலெக்டர் வராங்க. இங்கே 500 பேர் இருக்கோம். கலெக்டர் எங்கன்னு கேட்டால் கலெக்டர் ஊரில் இல்லைன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எங்கே சார் போடுவோம்? போலீஸ் கிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போங்கம்மா, நீங்கள் கிளாஸ்க்கு போங்கம்மா. நாங்கள் நேற்றே வந்து உட்காந்துச்சோம். எங்கள் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து சொன்னதால தான் நாங்கள் கிளாஸுக்கு போனோம். இல்லைன்னா நேற்றே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்பீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக அழுதுச்சு, யாருமே கேட்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். அவரை பற்றி நாங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுவோம் சார். அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி சார். இது வரைக்கும் எங்ககிட்ட தப்பா ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. எங்களுக்கு தப்பா ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அவர் பாதி தூரம் தள்ளி தான் சார் நிற்பாரு. நாங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணுன்றதுக்காக எங்களுக்கு ஒழுக்கத்தை மட்டும்தான் சொல்லி தருவார். நாங்கள் வந்து மோந்திரம், செயின் இதெல்லாம் வந்து ஸ்கூலில் அலௌட் கிடையாது சார். ஏன்னா வெள்ளி, கோல்டு இதெல்லாம் போட்டால் வந்து தொலைஞ்சிரும், பசங்களுக்குள்ளே சண்டை வரும்ன்றதுக்காக. இதெல்லாம் போட்டிங்கன்னா வாங்கி வச்சுட்டு அப்போ கூட அவங்களே கழட்டி தர சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கோங்க, இல்லைனா ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவார். இப்படியே பசங்களை செக் பண்ணனா கூட சின்ன குழந்தைங்கன்னா எங்களை கூப்பிட்டு செக் பண்ணி தான் எடுக்க சொல்லுவாராக்காண்டி அவர் எதுவும் சொல்ல மாட்டார் சார். பேண்ட்டு டைட்டாக போடக்கூடாது, பொண்ணுங்க டீசெண்டாக வரணும், பொண்ணுங்க நீட்டாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் ஏன் பொண்ணுங்க நாங்கள் வந்து உங்களை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் சார். அவர் எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் சார். நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். அவர் எங்களை பசங்களாக தான் பார்த்தாங்க. ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நேற்று அவங்க உள்ளே இருக்கும் போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். நேற்று போலீஸ்காரங்களாம் வந்து உங்ககிட்ட விசாரிப்பீங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கிளாஸுக்கு போனோம். ஆனால் ஒருத்தர் கூட எங்ககிட்ட வந்து விசாரிக்கல. ஏன் அந்த பசங்க கிட்ட தான் வந்து விசாரிக்கணுமா? அந்த ஆக்ட்னா அந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் தான் விசாரிக்கணுமா? அந்த பொண்ணுங்க புது பொண்ணுங்க தானே, எங்ககிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி அவர் எப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வருவாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அவங்கள மதிச்சு நாங்கள் போய் அங்கே உட்காந்தோம் சார். ஆனால் ஒருத்தர் கூட எங்களை பார்க்க வரல. நாங்கள் 6 மணி வரைக்கும் இங்கே தான் சார் இருந்தோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட வரல. ஒருத்தர் கிட்ட விசாரிச்சா எப்படி சார்? இங்க 500 பேர் நிக்கவே, இந்த 500 பேர் கிட்ட வந்து விசாரிச்சிருந்தா அவரை பத்தி மீடியால, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. அவரை பத்தி அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க. நேத்து நாங்க ஒன்னொன்னுலயே போய் எங்க சார் அப்படி கிடையாது, அவர் நல்லவர், அவர் எங்களுக்கு அப்பா மாதிரின்னு சொல்லி நாங்க ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவரை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுறவங்க அவர் நல்லவரும் தெரிஞ்சதா அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்களா சார்? இப்போ வந்து கேஸ் எடுத்தாங்க. கேஸ் எடுத்துட்டு அதுக்கு சரியான ஆதாரமே இல்லை. ஆதாரமே இல்லாமல் கேஸ் எடுத்துட்டு எங்கள் சார் ஆதாரமே இல்லாமல் அடித்தாங்க சார். அடித்து தான் சார் கூட்டின்னு போனாங்க. அப்படியே இப்படி அடிச்சேன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ நாங்கள் ஹியூமன் கமிஷனர்கிட்ட கூட நம்ம போய் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அடிச்சு எப்படி சார் இழுத்துன்னு போக முடியும்? சரியான ஆதாரம் இல்லை. இவங்களே சொல்கிறாங்க ஆதாரம் இல்லைம்மா, விசாரிக்கணும்னு சொன்னாங்க. விசாரிக்காமல் எடுத்துகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு புழல் ஜெயிலில் வச்சுட்டாங்க சார். அவங்களுக்கு இப்போ வேலை போயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷம் அவர் வச்சிருந்த நல்ல பேர் எல்லாமே போயிடுச்சுல சார். அதுக்கு தான் சார் நாங்கள் எல்லாமே போராடுறோம். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். இவங்களே இப்போ என்ன சொன்னாங்க, இப்போ இங்கேருந்து ஏஞ்சி போங்க. இப்போ இவங்க எங்களை விரட்டுறதுல தான் இருக்கிறாங்களே. யாருமே சப்போர்ட், பப்ளிக் கூட வந்து கேட்க மாட்டாங்க சார். சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிறது எல்லாருமே ஹோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சார்.